வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இன்றைக்கி சோலார் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக வந்திருக்க இன்வெர்ட்டரை பற்றி பார்க்க போகிறோம். மேலே வந்து இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 550 வாட்ஸ் உள்ள போட்டிருக்காங்க. அதாவது 2700 வாட்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே சீரியஸாக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக பண்ணும்போது இது வந்து 120 வோல்ட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணோம். இது எப்படி ஒர்க் பண்ணுது என்னன்னு காட்டுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வந்து நைட் நேரத்தில் பண்ணுங்கள், பகல் நேரத்தில் பண்ணாதீங்க. பகல் நேரத்தில் பண்ணாதீங்கன்னு சொன்னால் இது 120 வோல்ட்டு வர்றதுனால நீங்கள் எல்லாமே சீரியஸாக பண்ணியிருப்பாங்க. இந்த 120 வோல்ட் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் எர்த்திங் பண்ணியிருப்பீங்க. சம்டைம் நீங்கள் எர்த்திங் பண்ணலை, அது சரியாக இதுக்கு கிளியரைட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வோல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நைட் நேரம் க்ளீன் பண்ணிங்களாங்க பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்றதை உங்களுக்கு கீழே காட்டுறேன். பாருங்கள், இந்த ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எத்தனை டியூப் லைட் இருக்குன்னு பாருங்கள், எத்தனை ஃபேன் இருக்குன்னு பாருங்கள், ஸோ எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இதுதான் அந்த இன்வெர்ட்டரோட ஃபுல் யூனிட்டு. ஸோ இதுக்கு வர பேட்ரி, இந்த பேட்ரி ஒரு 4 பேட்ரி. ஸோ இதுதான் அந்த இன்வெர்ட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இதுதான் சோலாரோட எம்சிபி. இதுதான் சோலாரோட எம்சிபி. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது நான் உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இது சோலாரில் வந்து 209 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அது அப்படியே லோடுக்கு போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்வெர்ட்டர் வந்து பேட்டரி சார்ஜிங் ஆகும். சார்ஜிங் போனது போக, அதாவது லோடுக்கு போகிறது போக பேலன்ஸ் வந்து சார்ஜிங் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லோடு. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இதாகிக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பேட்ரி வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகுதா அப்படிங்கிறத வந்து அது காட்டுது. ஏன்னா இப்போ சார்ஜிங் ஆகலை, ஏன்னா பேட்ரி ஃபுல்லாக இருக்குது, லோடுக்கு போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், அதாவது இது வந்து கிரீடு தெரியுதுங்களா? அதாவது நம்ம இபி சப்ளை, இந்த இபி சப்ளை வந்து இங்கே இருக்குது. இபி சப்ளை இது எடுக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வெளியில் போகிற வோல்ட்டு, அதாவது இன்வெர்ட்டருக்கு கொடுக்குற வோல்ட்டு 230 வோல்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே டிஸ்பிளே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் சோலார் ஆஃப் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சோலார் பாருங்கள், சோலார் ஆஃப் பண்ணுறேன். சவுண்டு வருதுங்களா? இப்போ பாருங்கள், சோலார் வந்து 0 ஆகிடுச்சு பாருங்கள். செகண்ட் வந்து பேட்டரியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இபிலேருந்து எடுக்காது. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செட்டிங் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சோலார்லேருந்து எடுக்கணும், அதுக்கு அடுத்து பேட்டரியிலேருந்து எடுக்கணும், அதுக்கு பின்னாடி தான் இபிலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சோலார் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சோலார் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், சோலார் அந்த சிம்பிள் வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள், சோலார்லேருந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி இங்கே பாருங்கள், பேட்ரி இந்த சிம்பிள் வந்து இந்த பக்கம் வந்துடும், சார்ஜிங் ஆகிற சிம்பிள்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்க இல்லையா? இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா சார்ஜிங் ஆகுது. சோலார்லேருந்து உங்களுக்கு இதாகிக்கிட்டு இருக்குது, அதாவது லோடுக்கு போய்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன இதில் காட்டுறேன் பாருங்கள். இதை என்ட்ரு பண்ணுறது இருக்கு இல்லையா? இந்த என்ட்ரு பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப குழம்பிக்க வேண்டாம், நமக்கு சில நேரங்களில் வந்து இதாகும். இந்த பாருங்கள், எஸ்பியு அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? எஸ்பியு அப்படின்னு சொன்னமாக்கும் இது வந்து சோலாரு பேட்ரி யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது U1, அதாவது செட்டிங் 1 வந்து வச்சுக்கணும். இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னமாக்கும் நீங்கள் இப்போ மேலே அப் அண்ட் டவுன் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாறும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 1, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னமாக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னமாக்கும் இதை எது சோலார் இல்லை, பேட்ரி இல்லை, யூபிஎஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றினோம்னா மாற்றிக்கலாம். இப்போ மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. மாறிக்கிட்டே இருக்கா? ஸோ நமக்கு வந்து எது வேணுமோ அது இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டெமோ அந்த இதுக்கு காட்டுறேன் உங்களுக்கு.
நம்ம இந்த இதில் வந்து நம்ம SWB இதில் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னமாக்க இப்போ என்ட்ரு பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இப்போ பேட்ரி சோலாரு யூட்டிலிட்டி பேட்ரி சோலாரு பேட்ரி இந்த USP அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு அடுத்து பண்ணமாக்கும் சோலாரு பேட்ரி இது அதுக்கு அடுத்து பண்ணமாக்கும் நீங்கள் சோலாரு UPS இது யூட்டிலிட்டி அது பேட்ரி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சோலாரு, அப்புறம் வந்து பேட்ரி முடிஞ்ச பின்னாடி யூட்டிலிட்டி அதாவது சோலாருக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இது மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் இது ஒர்க் பண்ணும். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கநாடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ சோலார் கம்பெனி பண்ணி தராங்க. இது வந்து எத்தனை வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 48 வோல்ட். அதாவது நீங்கள் 4 பேட்ரி போட்டுக்கலாம். நீங்கள் கரண்ட்டு இருந்தாலும் ஒர்க் பண்ணும்.